இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழ் ஈழ மற்றும் தமிழர்களை இழிவாக சித்தரித்து எடுக்கப்பட்டுள்ளதாக கூறி கோவையில் ஜாக் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்கில் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதாவது அண்மையில் வெளியாகியுள்ள ஜாக் திரைப்படத்தில் ஈழத்தமிழ் குறித்தும் தமிழ் ஈழத்தை தொடர்பாகவும் ஈழத் தமிழர்கள் குறித்தும் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த திரைப்படம் திரையிட்டுள்ள கோவை சக்தி சாலையில் இருக்கக்கூடிய புரோசோன் மால் வளாகத்தில் ஐநாக்ஸ் திரையரங்கில் இந்த படம் திரையிடப்பட்டிருக்கிறது. இந்த திரையரங்கத்தை ஏற்கனவே முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம், இந்த திரைப்படத்தை உடனடியாக திரையிடக்கூடாது, அந்த அப்படி திரையிட்டு இருந்தாலும் அதனை உடனடியாக அந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில அந்த திரைப்படத்தை அந்த திரையரங்கில் திரையிட்டதையொட்டி சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் அத்துமீறி புரோசோன் மால் வளாகத்திற்குள்ளே நுழைந்து திரையரங்கத்திற்கு உள்ளே நுழைந்து அந்த திரையை கிழிக்க முற்பட்டனர். இதைத் தொடர்ந்து அங்கு ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த திரையரங்கின் காவலர்கள் அவர்களை பிடித்து தரதரவென இழுத்தனர். அப்போது இவர்கள் முழக்கங்களை எழுப்பியபடியே மீண்டும் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து திரையிடும் பட்சத்தில் அத்துமீறி உள்ளே நுழைந்து அந்த திரையை கிழித்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறியபடியே வெளியே சென்றனர். இதைத் தொடர்ந்து தரவணம்பட்டி காவல் நிலைய போலீசார் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் மீது விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக நகரில் சிறிது நேரம் ஒரு பரபரப்பான சூழல் உருவாகியது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி அருண். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.